வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் ரம்தான் தின வாழ்த்துக்கள். மேலும் இந்த நிஃப்டியினுடைய ரோட் மேப் அடுத்த 15 நாட்களுக்கு எப்படி இருக்கும் என்பதனை பற்றிய சுற்றறிக்கை தான் இன்றைய தினம் நாம் பேச இருக்கிறோம். ஏன்னா மார்க்கெட் பார்த்தோம்னாக்க ஒரு 10 வீக்கினுடைய ஆவரேஜ் க்ளோசிங் பேசிஸ் பார்க்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட் சப்போர்ட்டில் தான் நின்று கொண்டு இருக்கிறது என்று சொல்லலாம். அதாவது இந்த ப்ராபபிள் டார்கெட்ஸ்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த 22,700 22,800 22,700 to 22,800 அந்த லெவல் கிட்டத்தட்ட மார்க்கெட் தொட்டாகிவிட்டது. கடந்த 10 வாரமாக பார்த்தோம்னா நிஃப்டி ஒரு இந்த சப்போர்ட் ஆஃப் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுலேயே தான் பவுன்ஸ் பேக் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ மேலும் இண்டெக்ஸ் ஒரு ஹையர் ஹை எவ்வரி வீக்கும் காமிச்சிட்டு இருப்பதும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுமாரி வீக்லி ரிலேட்டிவ் ஸ்ட்ரெங்க் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஆர்எஸ்ஐ, அதுவும் பார்த்தோம்னா ஒரு புதுசான ஒரு உச்சத்தை ஃபார்ம் பண்ணி உள்ளது. ஸோ அதனால் ஒரு ப்ளஸ் ஒரு டெவலப்டு நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த வீக்லி எம்ஏசிடி மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜன் டைவர்ஜென்ஸ் பார்க்கும் பொழுது அது ஒரு பேரிஷ் சிக்னலை கொடுத்துருக்கு. பட் இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு இன்க்ரீஸ்டு பேரிஷ் மொமெண்டம் இருந்தாலும் சிச்சுவேஷன் பார்க்கும் பொழுது இண்டெக்ஸ் ஒரு ஹையர் ஹை, பட் மொமெண்டம் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கும் பொழுது ஒரு டிக்ளைனிங். எப்படின்னு பார்த்தோம்னா இது இட் இஸ் ஒரு கிளியர் கேஸ். எதை சொல்லலாம்னாக்கா ஒரு எக்ஸாஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு கொஞ்சம் தூரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூச்சு இறக்கும் பார்த்தீங்களா, அதை மாதிரியான ஒரு இடத்துல போய் இப்போ மார்க்கெட் ஃபிட் ஆகி கொண்டிருக்கிறது. பட் ஒரு செகண்ட் கன்சிக்யூட்டிவ் வீக்கில் பார்க்கும் பொழுது த ப்ரைஸ் ரேஞ்சஸ் ப்ரீவியஸ் 2 months பார்க்கும் பொழுது 767 பாயிண்ட்ஸும் 816 பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ த ப்ரைஸ் ஸ்ட்ரக்சர் பார்க்கும் பொழுது லுக்ஸ் த சேம், அந்த டிஃப்ரென்சஸில் இருக்கும் போல தெரியுது. பட் இந்த 2 கேண்டில்ஸ் பார்த்தோம்னாக்க இந்த ஃபார்மேஷன் இந்த மந்த்லி சார்ட்டில் பார்க்கும் பொழுது இந்த ஜனவரியில் இந்த ஒரு தோஜி கேண்டில் வந்தது. அது ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கல. எதுக்கு? ஒரு பேரிஷ் இம்ப்ளிகேஷனுக்கு. ஸோ அதனால் பார்த்தோன்னா ஒரு பிரேக் அவுட் ஃபார் 4 months இருந்ததுன்னு சொல்லலாம். அதுபோல் இந்த கன்சாலிடேஷன் பிட்வீன் லாஸ்ட் ஆகஸ்ட் அண்ட் நவம்பர் பார்த்தோன்னா இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 11.9% 2,396 புள்ளிகள் அதிகரிச்சிருக்கு. ஸோ மேஜர் கரெக்ஷன் மார்ச் 2023 லோக்கு அப்புறம் மார்க்கெட்டில் வரல. ஆனால் மார்க்கெட்டில் இப்போ நம்ம எதிர்பார்க்குறது என்னன்னாக்க திஸ் இஸ் கால்டு டைம் சைக்கிள் கரெக்ஷன். இது அது வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ வரும்னா எப்படி சார் இருக்கும், என்ன மாதிரி போகும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கூற்று இருக்கும். இந்த அக்டோபர் 2022 ஹை, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2022 லோ வந்தது இல்லையா, இது ரெண்டையும் வைத்து பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 18% கரெக்ஷன் வந்தது ஃப்ரம் த லோ ஆஃப் ஜூன் 2022. ஸோ த ரீசன்ட் லைஃப் டைம் ஹைவே பார்க்கும் பொழுது ஒரு அது பார்த்தோம்னாக்க ஒரு 21 மாதத்துக்கு அப்புறம் அது ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஃபிப்னாக்கி நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக போய் சூட் ஆகி உட்காரலை. என்னத்தினால அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் அதாவது எலெக்ஷன் இன்ஃபர்மேஷன்ஸ், அதனால் இம்பேக்டு, ப்ளஸ் குளோபல் அண்ட் லோக்கல் எக்கனாமிக் டேட்டா அதனுடைய இம்பேக்டும் பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட்ஸ் ஆர் கோயிங் ஆன் அ டிஃப்ரெண்ட் மூவ்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த 22,529.95 ஒரு புள்ளி ஒரு இன்டர்மீடியேட்டில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். ஸோ அதனால் அந்த சப்போர்ட்டை உடைஞ்சால் 21,137 என்ற புள்ளிகள் வரை போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பட் அந்த லோக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்க ஒரு 10% கரெக்ஷன் ஃப்ரம் ஆல் டைம் ஹை, அதுவும் நம்ம எதிர்பார்த்து கொள்ளலாம். ஸோ சப்போஸ் ஃபிப்னாக்கி இந்த இண்டெக்ஸ் இக்னோர்ஸ் த ஃபிப்னாக்கியனுடைய எஃபெக்டை பண்ணிட்டு கண்டினியூஸ் த ரேலி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போன வாரம் எல்லாம் எவ்ரிடே இட்ஸ் நியூ ஹைன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸப்ட் த இண்டெக்ஸ் அப்படி இருந்ததுன்னா எகெயின் இண்டெக்ஸ் 23,115 அப்படிங்கிறத இன்னொரு ஒரு 1 or 2 monthsலேயே தொடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். ஸோ
இட் இஸ் எ கிளியர் வியூ. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஸோ 22,529 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லெக், அந்த லெக் வந்து நம்ம அடுத்தது என்ன பண்ண வேண்டும் அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள வேண்டியது. குறைஞ்சது கரெக்ஷன் வந்ததுனால் 10% லோவர் சைடு, 18% ஹையர் சைடு. இது வந்து இட்ஸ் அ டைம் கால் ஃபார் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது வந்து வரணுமா அப்படிங்கிறது அவசியமும் இல்லை. ஏன்னா வரக்கூடிய ப்ரீ எலெக்ஷன் ரேலி பார்த்தீங்கன்னாக்க இன்னும் வந்து ஃபர்தராக ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து குளோபலாக ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து மார்க்கெட்டில் ஹிட் ஆகும் பொழுது தான் அது மாதிரியான ஒரு ரியாக்ஷன்ஸ் வரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, ஸோ இதை வந்து தெளிவாக அடுத்த ஒரு 2 மாதத்துக்கு இதை வந்து நீங்கள் கிளியராக வச்சுட்டு இதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய பிஸ்னஸ் ட்ரேடிங்கை வந்து பண்ணிங்கன்னா டே ட்ரேடர்ஸுக்கு வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்காகவும் ப்ராஃபிட்டபிள் டே ஆகவும் இருக்கக்கூடும். நன்றி, வணக்கம்.